அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது மிதுன ராசியின் பிறவி ரகசியம். மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப அன்பானவங்களா இருப்பாங்க. ரொம்ப பண்பு வாய்ந்தவங்களும் இருப்பாங்க. இவங்களோட தோற்றம் மாநிறமாக தான் இருக்குங்க. ஒரு ரகசியம்னு இவங்க கிட்ட சொல்லிட்டா அதை எப்படியாவது காப்பாத்திடுவாங்க. யார்கிட்டையும் தானா அறியாம கூட சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ தெளிவான மனம் உடையவங்க. யார்கிட்ட பேசினாலும் தனிமையா பேசத்தான் விரும்புவாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணணும்னா அதை கச்சிதமா தந்திரமா பண்றது தான் இவங்களோட தனித்திறமைங்க. அடுத்தவங்க நமக்கு ஏதாவது சூழ்ச்சி பண்ணிடுவாங்களோன்னு நிறைய யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு செயல் அல்லது ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னு நினச்சிட்டா அதை எப்பாடுபட்டாவது முடிக்கிறதுல இவங்க வல்லமை படைச்சவங்கன்னு தாங்க சொல்லணும். இந்த மிதுனராசிக்காரங்க அவங்களோட 30 வயசுக்குள்ள படாத கஷ்டத்தை பட்டுருவாங்க. இந்த வயசு வரைக்கும் அவங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும் நிறையாவே முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இந்த 30 வயசை தாண்டிட்டா அவங்களோட பிற்பகுதி வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷமாகவும் புகழோட உச்சிக்கே போயிடுவாங்கன்னு தாங்க சொல்லணும். எழுத்து கணிதம் இந்த துறையில் இவங்களுக்கு ரொம்பவுமே ஆர்வம் இருக்குங்க. இந்த துறைகளில் அவங்க தேர்ந்தெடுத்தா ரொம்பவுமே சாதிப்பாங்கன்னு தாங்க சொல்லணும். மற்ற துறைகளில் அவங்களுக்கு அவ்வளவா பெருமை சேர்த்து தராதுங்க. எவ்வளவுதான் துக்கம் வந்தாலும் அதை சிறிதளவு கூட வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. தெய்வ நம்பிக்கை ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க இவங்க கிட்ட. மிதுன ராசி அதிபதி புதனுக்கு கிரக அதிபதி அப்படிங்கிறது நம்ம திருமால் தாங்க. அந்த கடவுளுக்கு பூஜைகளில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பலன் கிடைக்குங்க. திருமணம் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்குங்க. ஆனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு வரப்போகிற வாழ்க்கை துணை நல்ல அழகோட அன்போட நல்ல பண்போட தெய்வ கலையோட கடவுள் மேலே ரொம்ப பற்றோடு இருக்கிறவங்க தாங்க அமைவாங்க. குருவாகப்பட்டவர் ஆட்சி வீட்லையோ அல்லது உச்சி வீடான கடகத்தில் இருந்தால் வரக்கூடிய துணைவிகள் யோகமும் சொந்தமாக தொழில் பண்ணுறதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையாவே இருக்குங்க. அப்படி வரக்கூடியவங்க நல்ல பொன் பொருள் நல்ல வீடு நல்ல சொந்தக்காரங்க உடன் இருப்பாங்க. மிருக சீரிசம் 3ஆம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு தெய்வ கடாட்சம் தெய்வத்தோட அருள் உங்களுக்கு நிறையாவே இருக்குன்னு தாங்க சொல்லணும். உங்களோட துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுறதுல அது அப்படியே விலகி போயிரும் தாங்க சொல்லணும். பல காரியங்கள் பாதியிலேயே நின்னாலும் அதை முழுமையாக முடிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது உங்களோட தெய்வ வழிபாடு தாங்க. வரக்கூடிய வாழ்க்கை துணையை நல்லா அனுசரித்து போகக்கூடிய திறமை உங்ககிட்ட தான் இருக்குங்க. திருவாதிரை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே அகிம்சை குணம் இருக்காதுங்க. பெண்களிடம் மட்டும் அவங்க அதிகம் இருக்கப்படுவாங்க. அப்படி இறங்கி ஏதாவது பண்ணினாலும் அதனால் உங்களுக்கு தொல்லை தானோ தவிர எந்த பிரதிபலனும் இருக்காதுங்க. இதுவே திருவாதிரை 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொந்த பந்தங்கள் இருந்தாலும் ஏதாவது காரணத்தை சொல்லி ஒதுக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி பிடிவாதம் வீணான முரண்பாடு இவங்களுக்கு இருக்கும். அந்த சமயத்தை பயன்படுத்தி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி திருவாதிரை 3ஆம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு துறவர் குணம் அதிகம் இருக்குங்க. பெரும்பாலும் சித்தர்கள் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் இருப்பாங்க. அதுவும் 3ஆம் 4ஆம் பாதங்களில் தான் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா 3ஆம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு கடவுள் மேல் அதீத பற்று இருக்குங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி வாழ்க்கையை வெறுக்கிற மாதிரி எண்ணம் கொண்டாலும் வாழ்க்கையில் நிறைய பொருள் சேர்க்கணும்னு எண்ணம் இருக்குங்க. அடுத்தவங்க பார்வைக்கு பைத்தியக்காரன் மாதிரி இருந்தாலும் தன்னை யாரும் புரிஞ்சுக்க கூடாதுன்னு தன்னை தானே தாழ்த்தி கொண்டு தான் இருப்பாங்க. மிதுன ராசி புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு யார் உண்மையாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாமல் நம்பி நம்பி மோசம் போயிட்டே தாங்க இருப்பாங்க. ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே 1000 தடவை யோசிப்பாங்க. மற்றவங்க கிட்ட கருத்து கேட்கணும்னு தன்னோட சொந்த புத்தியை யோசிக்காம மற்றவங்க சொல்றத கேட்டு கேட்டு வீணா போயிடுவாங்க. மிதுன ராசிக்கு பார்த்தா செயல்களில் வேறு வேறு இருந்தாலும் சில செயல்கள் ஒன்றாக இருக்கும். அதாவது உங்களுக்கு 80 வயது வரை விதி தீர்க்கம் உண்டுன்னு காந்த நூல்கள் சொல்லுதுங்க. ஆன்மீக தமிழ் வீடியோஸை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும். நன்றி.